சென்னையில் மெட்ரோ ரயிலின் 5வது வழித்தடம் அமைய விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த 5வது வழித்தடம் எங்கே அமைய உள்ளது, விவரங்கள் என்ன? கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேறு வழியாக ஆவடி வரை சுமார் 16.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டரை கோரியிருக்கிறது. சென்னையில 2வது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 3 வழித்தடங்கள்ல செயல்படுத்தப்படுகின்றன. 119 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய முடிவதால் பொதுமக்கள் நாளுக்கு நாள் அதிக அளவுல இந்த மெட்ரோ ரயில்ல பயணம் செய்து வருகிறார்கள். மேலும் புறநகர் பகுதிகளில் மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில சிறுசேரி, கிளாம்பாக்கம், பூந்தமல்லி, பரந்தூர், கோயம்பேடு, ஆவடி ஆகிய பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு, ஆவடி வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் மற்றும் சிறுசேரி, கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துல மெட்ரோ ரயில் நிறுவனம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்தது. இந்த நிலையில தான் கோயம்பேடு, ஆவடி மெட்ரோ சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டரை கோரியிருக்கிறது. இதன்படி வழித்தடம் 5ல அந்த கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேறு வழியாக ஆவடி வரைக்கும் 16.07 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு இந்த வழித்தடம் நீட்டிப்பது குறித்து விரிவான திட்ட அறிக்கை என்பது தயார் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நிலையில விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு வழியாக சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் இந்த ரயில் திட்டம் என்பது நீட்டிக்கப்படக்கூடிய பட்சத்தில் முழுமையாக பயணிகள் ஆவடியிலிருந்து விமான நிலையம் வந்து செல்வதற்கும் அதே போல் சென்ட்ரலுக்கு வந்து செல்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்தை பொறுத்தமட்டில் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், அதே போல் திருச்சேரி சிப்காட் வரையிலும், அதே போல் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் 3 கட்டங்களாக அந்த பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளையும் இணைக்கக்கூடிய வகையில இந்த ரயில்வே வழித்தடம் என்பது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான முன்னெடுப்பைத்தான் தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி கோயம்பேட்டில் இருந்து திருமங்கலம் முகப்பேறு வழியாக ஆவடி வரைக்கும் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மெட்ரோ ரயில் அமைக்க முடியுமா என்பது தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்வதற்குத்தான் தற்போது அந்த டெண்டர் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.